Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, வெற்றிகரமா exercise 1.1 எல்லா டைப்ஸும் முடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 1.2 தான். 1.2க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் டிஸ்கஷன். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவிசிட்டிங் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய டாபிக்கா இருக்கும். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, எல்லாருக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கா ஃபர்ஸ்ட்? ஸோ ரேஷனல் நம்பர்னா என்னது? எனக்கு எந்த நம்பரை ஏ பை பி அல்லது பி பை கியூ அப்படின்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத முடியுதோ ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2, 3, 6 இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு கேட்டா ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஏன்னா இதை 2/1, 3/1, 6/1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இதுவும் ரேஷனல் நம்பர்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து 2.2 இது ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்டா இதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா எப்படி எழுதலாம், இதை 22/10 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ எனக்கு எதெல்லாம் ஃப்ராக்ஷன்ல எழுத முடியுமோ பி பை கியூ வேர் கியூ டஸ் நாட் ஈக்குவல் டு 0 எப்படி இதை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாமோ ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு ரேஷனல் நம்பர்ஸ் தான். எனக்கு முன்னால எந்த நம்பர்ஸை ஏ பை பி ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையோ ஸோ அதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ். எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு இப்போ √4 நமக்கு என்ன வரும், √4 2 இல்லையா? ஏன்னா 4 எப்படி எழுதலாம், 2 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2 2 அப்படின்றது எனக்கு 2 ஸ்கொயர். இப்போ இங்க எனக்கு ஸ்கொயர் ரூட் அது 1/2 இல்லையா? ஸோ 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் 2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுவே ஸ்கொயர் ரூட் 9 அப்படின்னு எழுதினாலும் நமக்கு ஸ்கொயர் ரூட்ல 3 3 ஸோ ஆன்சர் 3 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு பாருங்க, ஸ்கொயர் ரூட் 2க்கு என்னால இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துட்டு வர முடியாது. இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 1.414 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப இதே 414 ரிப்பீட் ஆகாது, வேற வேற டிஜிட் தான் இருக்கும். பட் ஆனா நமக்கு வந்து போயிட்டே இருக்கும், நெவர் எண்டிங்கா போகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெவர் எண்டிங் அதை தான் நான் டெர்மினேட்டிங். பிளஸ் வந்து எனக்கு இங்க என்ன டிஜிட்ஸ் வந்திருக்கோ அதே டிஜிட்ஸ் வராது, ஓகேவா? நான் ரிப்பீட்டிங்கும் கூட. ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்ற நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு எதுல வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள வந்துரும். ஸோ அப்போ எனக்கு ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரிப்பீட்டிங் இருக்குன்னு பாருங்க, 1.33333 அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ 333 போயிட்டே இருக்கு. இது அப்போ எனக்கு ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இது ரேஷனல் நம்பர்ஸ் தான். இதையும் என்னால் என்ன பண்ண முடியும்னா பி பை கியூ ஃபார்மேட்ல எழுத முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய கிளாஸ் 8 9th பார்த்துருப்பீங்க. எப்படி எழுதுவீங்க இதை, 1.3 பார் அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா? ஸோ 1.3 பார் எக்ஸை வந்து எப்படி பண்ணுவீங்க, 1.3333 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 10x எப்படி வரும், 13.3333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னா ஈக்குவேஷன் 2 - 1 அப்படின்னு போட்டு 9x which is equal to 13.333 minus 1.333 அப்படின்னா 12 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ x equal to 12/9. ஸோ அப்போ இதையும் என்னால் p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தான் என்னால் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வேற எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் 3 எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் 1.732 அப்படின்னு எனக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் வந்துட்டே இருக்கும், நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் 5ம் அப்படிதான், ரைட்டா? ஸோ ஸ்கொயர் ரூட் 7ம் அப்படிதான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ கிளாஸ் 10ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ்ல நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராம இருந்ததே கிடையாது. ஸோ 3 டைப்ஸ்ல இதுல கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ சிங்கிளா ஸ்கொயர் ரூட் 2, ஸ்கொயர் ரூட் 3, ஸ்கொயர் ரூட் 5 prove that these are irrational numbers அப்படின்னு ஒரு டைப் கொஸ்டின். இன்னொரு டைப் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி irrational numbers கூட any multiplication. So 3 power square root 2, 5 power square root 3. Prove that 3 power square root 2 is an irrational number. Prove that 5 into square root 3 is an irrational number அப்படின்னு இது செகண்ட் டைப். தேர்ட் டைப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 plus 3 square root 2 அல்லது 3 minus 2 square root 2. Prove that 5 plus 3 square root 2, 3 minus square root 2 is an irrational number. இப்படிதான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதை வந்து கான்ட்ரடிக்டரியா அசியூம் பண்ணி அது அசம்ஷன் ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம்.
கான்ட்ரடிக்டரியா அப்படின்னா இப்போ நமக்கு கொஸ்டின் ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அஸ்யூம் ஸ்கொயர் ரூட் 2 இஸ் அன் ரேஷனல் நம்பர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்பேன். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஹவு கேன் வி ரைட்? வி கேன் ரைட் இட் அஸ் a by b இல்லையா? ஸோ a by b ஓகே. பட் இந்த a by b நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ பிரைமா தான் இருக்கும். கோ பிரைம்னா என்ன? இனிஷியல் கிளாஸ்ல சொன்னோம், ஞாபகம் இருக்கா? கோ பிரைம்னா என்னது? கோ பிரைம்னா அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ HCF is 1, a pair of numbers whose HCF is 1. ஸோ கோ பிரைம் நம்பர்னா it doesn't mean that prime numbers, ஓகேவா? a pair of numbers whose HCF is 1, அதுதான் வந்து எனக்கு கோ பிரைம் நம்பர். இப்போ நான் இதை வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ ரேஷனல் நம்பர் we can write it as a by b, where a and b are co-prime numbers. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? a b வந்து எனக்கு co-prime இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா there are some common factors அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அப்படி there are some common factors அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு தியரம் ஹெல்ப் நான் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த தியரம் ஹெல்ப் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் இந்த கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வச்சே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த தியரமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். கான்ட்ராடிக்டரியா நான் என்ன அசியூம் பண்ணிக்கிட்டேன்? ஸ்கொயர் ரூட் 2 இஸ் அன் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஜெனரலா எப்படி எழுதலாம்? we can write it as a by b, where a and b are co-prime numbers. Okay, so co-prime numbers na HCF 1. Now I have to prove that square root 2 is irrational. So அப்போ a க்கும் b க்கும் HCF 1 common factors 1 தான் இருக்கு அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட் 2வை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா a by b அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ a by b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ b நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்தா ஸ்கொயர் ரூட் 2b is equal to a, ரைட்? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர், ரைட்? ஸோ அப்போ இங்க a ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம்? 2b ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், ரைட்டா? ஸோ a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். ஸோ அப்போ இதை இன்னொரு டேர்ம்ஸ்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 2 அப்படின்னு எழுதலாம். பட் we are not going to write this. a ஸ்கொயர் பை 2, a ஸ்கொயர் பை 2 அப்படின்னு எழுதலாம், which means 2 divides a ஸ்கொயர், ரைட்டா? ஸோ 2 divides a ஸ்கொயர். எப்படி மேம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு தான் நான் இந்த தியரம் ஹெல்ப் வாங்கிக்கிறேன். ஸோ தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. let p be a prime number. ஏதாவது ஒரு p இருக்கு, ஓகேவா? let p be a prime number if p divides a square. So if p divides a square, then p also divides a, where a is a positive integer. இதுதான் தியரம். ஸோ pன்றது ஒரு prime number, any prime number. இப்போ இங்க நான் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் சிம்பிள் போடுறேன் இல்லையா, இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எழுதுறது, இதை வந்து நம்ம டிவைட்ஸ்க்கான சிம்பிளா யூஸ் பண்ணிப்போம், சரியா? ஸோ இப்போ p divides a square அப்படின்னா then p divides a, where a is a positive integer அப்படின்னு இருக்கு. ஸோ if p divides a square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p divides a square இங்க என்னது? எனக்கு 2 divides a square. எப்படி சொல்றோம் 2 divides a square? ஏன்னா எனக்கு இங்க a க்கும் b க்கும் காமனா எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு அது ஒரு ஹோல் நம்பர், ஒரு இன்டிஜரும் கூட. அப்போ எனக்கு a ஸ்கொயர் பை 2 அப்படின்றது ஒரு இன்டிஜரா தான் வரப்போகுது. ஸோ அப்போ இங்க என்ன சொல்லலாம்? 2 divides a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ if 2 divides a ஸ்கொயர் அப்படின்னா 2 is a prime number, ரைட்டா? அப்போ 2 divides a ஸ்கொயர் அப்படின்னா we can also say that 2 divides a. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். if 2 divides a அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 2 divides a ஸ்கொயர் இங்க எப்படி எழுதியிருக்கோம்? 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ 2 divides a அப்படின்னா 2 இங்க இருக்கும், ஸோ இங்க a இருக்கும், இங்க some other factor, some other integer. ஸோ அதை நான் c அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ 2c ஈக்குவல் டு a அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இங்க a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வந்துடும்? 4c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இங்க நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு.
ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணா என்ன வந்துருச்சு 2. ஸோ 2 அப்படின்னா 2c ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர். ஃப்ரம் திஸ் நம்ம என்ன எழுதலாம், c ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 2, which means 2 divides b square இல்லையா. So 2 divides b square. This also indicates that 2 divides b. Okay, so 2 divides a and 2 also divides b. அப்படின்னா என்ன மீனிங், எனக்கு ஏக்கும் பிக்கும் காமனா 1 இல்லாம இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. வாட் இஸ் தட் ஃபேக்டர்? 2. அப்போ இங்க எனக்கு என்ன வந்துரும், we have written it as square root 2 equal to a by b. அப்போ எனக்கு a க்கு b க்கு இன்னொரு காமன் ஃபேக்டர் apart from 1 we have 2. அப்போ எனக்கு இங்க என்ன ஆயிடும், where a and b is not a co-prime number. a and b not a co-prime number அப்படின்னா it cannot be written as a by b format. why? ஏன்னா a by b format வந்து rational numbers மட்டும் தான் என்னால எழுத முடியும். ரேஷனல் நம்பர்ஸ் a by b எழுதுறப்போ அது ரெண்டுத்துக்கும் எனக்கு காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். இங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு காமன் ஃபேக்டர் தெரியுது 2 அப்படின்னு. அப்போ எனக்கு என்னது, it shows that our assumption is wrong. என்ன assumption wrong? ஸ்கொயர் ரூட் 2 நான் a by b அல்லது ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்ட assumption wrong. Hence ஸ்கொயர் ரூட் 2 is an irrational number அப்படின்னு எழுத போறோம். கிளியரா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேவா? சோ இதே மாதிரி நான் இன்னும் அடுத்து ஸ்கொயர் ரூட் 3க்கு இதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், புரியுதான்னு தெளிவா பாருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் 3 is a irrational number. Prove that square root 3 is an irrational number. இதான் எனக்கு question. Okay, so first solutionல நான் என்ன பண்ண போறேன், assume square root 3 is a rational number so that we can write square root 3 as a by b. Right? அப்போ square root 3 into b equal to a. Squaring on both sides. So both sides square பண்ணா 3b square is equal to a square. This shows that என்னது 3 divides a square. If 3 divides a square, 3 also divides a as per the theorem. Because 3 is a prime number. If p divides a square, p also divides a. அதுதான் நம்மளுடைய theorem. So இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, a ஓட one of the factor 3 அப்படின்னு தெரியுது. இப்போ next என்ன பண்ணோம், if 3 divides a அப்படின்னா இது எப்படி எழுதலாம், 3 equal to a. Some other common factor, so c. Some other number, so c. Okay. So அப்போ இங்க எப்படி எழுதலாம், squaring on both sides அப்படின்னா 9c square is equal to a square. a square நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்க என்னது 3b square அப்படின்ட்டு. So 9c square equal to 3b square. So அப்ப 9c square equal to 3b square na இங்க 3 cancel ஆயிடு, 3 9 cancel ஆயிடு, 3c square equal to b square அப்படின்னு இருக்கும். So 3c square equal to b square na இங்க என்ன ஆயிடும், c square equal to b square by 3. அப்போ இங்க என்னது 3 divides b square இல்லையா. So இங்க என்னது, now 3 divides b square. If 3 divides b square, 3 also divides b. Okay. This shows that 3 also divides a and b. 3 divides both a and b. This shows that a and b are not co-prime. Okay, va? If a and b are not co-prime, then our assumption square root 3 is rational number is wrong. Hence square root 3 is an irrational number அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். ஸோ இதே ப்ரொசீஜர்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் 5 is a irrational number அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் டைப், தேர்ட் டைப், அதாவது 3 ஸ்கொயர் ரூட் 2, 5 ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்னு மல்டிபிளிகேஷனுக்கு இல்லைன்னா நடுவில் பிளஸ் வந்ததுக்கெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். கிளியரா? ஸோ அடுத்த செஷன்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.